آمين. تنزيل من الرحمن الرحيم. كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون بشيرا ونذيرا فأعرض أكثرهم فهم لا يسمعون وقالوا قلوبنا في أكنة مما تدعونا إليه وفي آذاننا وقر ومن بيننا وبينك حجاب فاعمل إننا عاملون قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فاستقيموا إليه واستغفروه وويل للمشركين الذين لا يؤتون الزكاة وهم بالآخرة هم كافرون إن الذين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தலைப்பிறையோடு சம்பந்தப்பட சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருப்பதால் அதிலே சில ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கங்களும் தவறான கருத்துகளும் கொடுக்கப்பட்டு வருவதை நாம் அவதானிப்பதால் அவற்றையும் இதனோடு சம்பந்தப்பட மற்றும் சில விடயங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். தலைப்பிறையோடு சம்பந்தப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில முக்கிய ஹதீஸ்கள் ஆரம்பத்தில் கூறிக்கொள்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறையை கண்டு நீங்கள் நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மறைந்து விட்டால் தெரியாதிருந்தால் நீங்கள் ஷாபானுடைய மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வருகின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள், பிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள். உங்களுக்கு மறைக்கப்பட்டால் அதை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரில் வருகின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், மாதம் என்பது 29 நாட்களாகும். எனவே நீங்கள் பிறையை காணும் வரை நோன்பை நோற்காதீர்கள். உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டால் அதை 30ஆக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டுமா என்றால் உலகத்திலே யாரும் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காணாமல் பிறர் கண்டு அந்த செய்தியை கொண்டு வந்து சென்ற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள். இதிலே சமகாலத்திலே பிறையை பார்த்து நோன்பை நோக்கின்ற இந்த விடயத்தில்
ஒரு ஏரியாவில் தென்படுகின்ற பிறையை எவ்வளவு இடத்துக்கு மட்டுப்படுத்திக் கொள்வதென்ற ஒரு கேள்வி எழுப்பினால் சிலர் கூறுகின்றார்கள், பிறை எந்த பகுதியில் தென்பட்டதோ, எந்த ஊரில் தென்பட்டதோ அந்த ஊரையும் அந்த ஊரோடு சார்ந்த பகுதியிலேயும் தான் அதை கணக்கிட்டு அதன்படி நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மற்றும் ஒரு சாரார் பிறையை எந்த நாட்டில் கண்டு கொண்டார்களோ அந்த நாட்டவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் எடுக்கக்கூடாது. இன்னொரு சாரார் பிறை தென்பட்டு விட்டால், எங்கேனும் ஒரு இடத்தில் கண்டுவிட்டால், எவர்களெல்லாம் மாதத்தின் 29 முடித்து கொண்டார்களோ 29 முடித்து கொண்டு பிறை தென்பட்டு விட்டால் முடித்து கொண்டவர்கள் அவர்கள் அடுத்த மாதத்தை தொடங்குவார்கள். இந்த அடிப்படையில் 29 முடித்ததன் பின் இரவு பொழுதிலே இருக்கிறார்கள், பிறை தென்பட்டு விடுகிறது. அவர்கள் எங்கிருந்தாலும் நோன்பை அவர்கள் அதாவது பிடித்து கொள்வார்கள், அல்லது நோன்பு மாதம் என்றால் நோன்பை விடுவார்கள். இவ்வாறு சர்வதேச ரீதியாக நாங்கள் 3 கருத்துக்களை குறிப்பாக கொள்ளலாம். இதே மாதிரி பிறையை பார்க்க தேவையில்லை, பிறை உலகத்திலே தோன்றிவிட்டால் கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் அந்த தோன்றிய பிறையை வைத்து செயற்பட முடியும். கண்ணால் பார்க்கவும் தேவையில்லை, தொலைநோக்கியால் பார்க்கவும் தேவையில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வேளையில் ஒரு ஊரிலே ஒரு பிராந்தியத்திலே பிறை தென்படுகின்ற போது அந்த பிராந்தியத்தில் பிறையின் செய்தியை மட்டுப்படுத்தாமல் யாரெல்லாம் மாதத்தில் 29 முடித்துவிட்டு இருக்கின்ற போது பிறையின் செய்தி வருகிறதோ அவர்கள் காணாவிட்டாலும் அவர்கள் மாதத்தை முடித்ததாக கருதி அவர்கள் அடுத்த மாதத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அதற்கு ஆதாரமாக சைட் ஆதாரமாகவும் நபிகளாருடைய இந்த ஹதீஸுக்கு விளக்கமாகவும் கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை நீங்கள் காணுங்கள், கண்டு நோன்பை பிடியுங்கள் என்று சொன்னபோது ஒவ்வொருவரும் காணுங்கள் என்று சொல்லவில்லை, பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இதை நாங்கள் அவதானிக்கலாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு நாள் மாதத்தின் 30வது நாளையில் நோன்பை பிடிக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் பிறை தென்படாததால் அந்த வேளையில் அங்கே வருகின்றார்கள். அன்று காலையிலே 2 கிராமப்புற அரபியர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிறையை அவர்கள் கண்டதாக சாட்சி பகர்ந்தார்கள். அவர்கள் அன்று மாலை பொழுதில் வந்ததாகவும் சில அறிவிப்புகள் வருகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று வருகிறது. எனவே மதீனாவிலே நபிகளாருடைய அந்த கட்டுப்பாட்டு பகுதியிலே பிறை தென்படவில்லை. கட்டுப்பாட்டுக்குட்பட்ட கிராமப்புற பகுதியிலே தென்பட்டிருக்கிறது. எனவே கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதி இல்லாத மற்ற பகுதிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்றும் இவர்கள் இந்த நான் சொன்ன கருத்துக்குரியவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் இந்த பிறையை எங்கே கண்டீர்கள் என்ற கேள்வியை கேட்கவில்லை. வந்தவர்கள் தான் கிராமப்புறத்தவர்கள், அவர்கள் எங்கேயும் கண்டிருக்கலாம். தாம் பிறை கண்டதாகத்தான் அந்த செய்தியை சொன்ன போது ரசூலுல்லாஹ் நமது பகுதியில் காணவில்லை என்று அதை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு ஹதீஸை அவதானிக்கின்றோம். அது என்ன? நான் இப்போது சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு பிழையான கருத்தும் பிழையான விளக்கமும் அந்த ஹதீஸிலே உண்மையிலே வந்த சில வார்த்தைகள் அது மறைக்கப்பட்டும் அல்லது பராமுகமான முறையிலே
ஹதீதுக்களை விதிகளை சரியாக நடைமுறைப்படுத்தாத நிலையிலே அந்த ஹதீது அதாவது பிழையான முறையிலே கையாளப்பட்டு வருவதை அவதானிக்கின்றதால் இந்த ஹதீஸை சற்று விளக்கமாக நான் சொல்ல வேண்டி வருகிறது. என்னவென்றால், அதாவது பிரயாண கூட்டத்தின் ஹதீஸ், இந்த ஹதீது இன்றைய சப்ஜெக்டில் மிக முக்கிய ஒரு பொருளாக கொள்ளப்படுகிறது. நான் இப்போது சொல்லக்கூடிய விடயம் உங்களுக்கும் புதிதாக இருக்கும். என்னவென்றால், இந்த பிரயாண கூட்டத்தின் ஹதீஸை தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. எவ்வாறு அந்த ஹதீஸ் வருகிறது என்பதை ஆரம்பத்தில் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரை, இந்த ஹதீஸை நான் சொல்வதற்கு முன் ஒரு விடயத்தை சொல்கிறேன். இந்த ஹதீஸ் அபு உமைர் பின் அனஸ் என்பவர், அவருக்குரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர், சஹாபிகளில் ஒருவர் சொன்னதாகத்தான் இந்த ஹதீஸை சொல்கிறார். இந்த அபு உமைரிடம் இருந்து கேட்கிறவர் அபு பிஷர் என்கிற அறிவிப்பாளர். இந்த அபு பிஷர் என்கிறவரிடம் இருந்து கேட்கின்றவர்கள் 2 பேர் கேட்கிறார்கள். ஒருவர் ஹுஷைம் என்பவர், இன்னொருவர் ஷுபா என்கிறவர். 2 பேர் கேட்டு அறிவிக்கிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகளில் அபு அவானா அவர்கள் என்ற இமாமும் கேட்டதாக வருகின்றது. இவ்வாறு 3 பாதையில் பிரிகிறது. குறிப்பாக முக்கியமாக 2 பாதையை எடுத்துக்கொள்வோம். ஹுஷைமுடைய அறிவிப்பும் ஷூபாவுடைய அறிவிப்பும் அபு பிஷர் என்பவரிடமிருந்து தான் இந்த செய்தி 2ஆக பிரிகிறது. ஒன்று ஹுஷைம், இன்னொன்று ஷுபா. 2 பேர் கேட்கிறார்கள். இந்த ஹுஷைம் என்பவரும் ஷூபா என்பவரும் ஹதீஸ் கலை துறையிலே மிகவும் பாண்டித்தியமானவர்களும், ஹதீதை ஏற்றுக்கொள்கின்ற விடயத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பகமான உறுதியான ஹதீஸ் கலையின் தூண்கள் என்கக்கூடிய ஆக்கள். பின்னர் இந்த ஹுசைம் என்பவரிடமிருந்து இது பலருக்கு பிரிந்து செல்கிறது. இவ்வாறே ஷூபா என்பவரிடமிருந்து பலராக பிரிகின்றது. ஒரு வழி 2ஆக பிரிந்து பின்னர் ஒவ்வொருவரிடமிருந்தும் பலதாக பிரிகிறது. இதிலே ஹுசைமுடைய அறிவிப்புக்கும் ஷுபாவினுடைய அறிவிப்புக்கும் இடையில் சில வித்தியாசம் இருக்கின்றது. ஹுசைமுடைய அறிவிப்பை நாம் முதலாவதாக பார்த்து பின்னர் ஷூபாவுடைய அறிவிப்புக்கு போவோம். ஹுசைமுடைய அறிவிப்பை இமாம் அப்துல் ரஸாக் அவர்கள் ஹுசைமிடம் இருந்து கேட்டு அறிவிக்கிறார்கள் அவருடைய கிதாபிலே. இமாம் இப்னு அபி ஷைபா அவர்கள் அவருடைய கிதாபிலே ஹுசைமிடம் இருந்து கேட்டு அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபு குரைப் என்பவர் ஹுசைமிடம் கேட்டதாக அவருக்கு சொல்லி அவர்களும் எழுதுகிறார்கள் தஹதீபுல் ஆசார் என்ற கிதாபிலே. அது எவ்வாறு வருகிறது என்றால், இதோ நான் உங்களுக்கு அந்த ஹதீஸை மொழிபெயர்க்கிறேன். என்ன சொல்கிறார்? நபிகளாருடைய சஹாபாக்களிலிருந்தும் அன்சாரிகளைச் சேர்ந்த எனக்குரிய சாட்சி முறையிலானவர் சொன்னார், எங்களுக்கு ஷவ்வாலுடைய பிறை மறைக்கப்பட்டிருந்தது, தென்படவில்லை தலைப்பிறை. அதனால் நாங்கள் நோம்பாளியாக காலையில் ஆனோம். பகலினுடைய இறுதி பகுதியிலே நபிகளாரிடத்தில் ஒரு பிரயாண கூட்டம் வந்தது. அப்போது அவர்கள் நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று சான்று பகர்ந்தார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளையில் நோன்பை விடுமாறு மக்களுக்கு ஏவினார்கள். இது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம்.
யாருக்கு ஏவினார்கள்? அந்த நாளையில் நோன்பை விடுமாறு ரசூலுல்லாஹ் மக்களுக்கு ஏவினார்கள். மறுநாளையில் பெருநாளைக்கு அவர்கள் வெளியிறங்குமாறும் கட்டளையிட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட வந்த அனைத்து இந்த வார்த்தைகளில் ஹுசைமுடைய அறிவிப்பு தான் மிகவும் உறுதியான அறிவிப்பு. ஹுசைமுடைய அறிவிப்பு அது ஏன் என்பதை பின்னர் பார்ப்போம். இதை நான் உங்களுக்கு சொல்லுகிற போது அல்லது யாருக்கும் நான் இதை சொல்கிற போது இந்த மாதிரி மொழிபெயர்க்கப்படுகின்ற போது கேட்கின்றவர்கள் என்ன வழங்குவார்கள்? இதை செவியுறுகின்றவர்கள் என்ன வழங்குவார்கள்? நோன்பு பிடித்திருப்பவர்களை நோன்பை விடுமாறு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்பதுதான் தெளிவாக விளங்கும். இதை தவிர வேறு எந்த கருத்தும் விளங்க முடியாது, விளங்கவும் மாட்டார்கள். வேறு கருத்து விளங்கலாம் என்றால், அதாவது வந்த பிரயாண கூட்டத்தினர் சான்று பாய்ந்ததால் பிரயாண கூட்டத்தினரை நோன்பை விடுமாறுதான் ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது என்றிருந்தால் அது கடினமாக கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஏதோ ஹதீஸை தங்களுடைய கருத்துக்கேற்ற மாதிரி சிரமத்தோடு மாற்றியாக வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவ்வாறு சில சகோதரர்கள் தவறான முறையிலே கருத்தை கொடுக்கிறார்கள், தவறாக புரிந்ததால். இந்த அறிவிப்பில் எப்படி வருகிறது? ஃபஅமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ அய்யுஃப்திரு மின் யௌமிஹிம். அதே நாளையில் நோன்பை விடுமாறு மக்களுக்கு ஏவினார்கள். இங்கே வருகின்றது. இங்கே ஹுசைமிடமிருந்து கேட்டவர்கள் இமாம் அப்துல் ரஸாக், இமாம் இப்னு அபி ஷைபா, அடுத்தது அபூ குரைப், 3 பேரும் இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த அறிவிப்பாளர் வரிசை மிக சஹீஹான உச்சமான அறிவிப்பாளர் வரிசை. யாருமே இதை குறை காண முடியாது. குறை கண்டால் ஹதீஸ் கலையே இல்லாமல் ஆகிவிடும். என்றால் அந்த அளவிற்கு உத்தமமான உச்சமான ஆக்கள். அடுத்ததாக ஒரு விடயத்தை பார்ப்போம். ஹதீஸில் ஒரு ஹதீஸை அறிவிக்கிற போது நபியிடமிருந்து சஹாபி கேட்டாலோ அல்லது சஹாபியிடமிருந்து மற்றவர் கேட்டாலோ அது செய்தியை மற்றவருக்கு சொல்லுகின்ற போது 2 வகையான அறிவிப்பார்கள். ஒன்று, கேட்கின்ற அதே வார்த்தையை அறிவிப்பதும் உண்டு. கேட்கின்ற வார்த்தைக்கு ஒப்பாக கருத்து குழப்பம் பெறாமல், கேட்கின்ற வார்த்தைக்கு ஒப்பாக கருத்து குழப்பம் பெறாத வார்த்தைகளை வைத்து அதே விடயத்தை வேறு வார்த்தைகளால் சொல்வதும் உண்டு. அதே வார்த்தையை தான் முன்னுள்ளோடமிருந்து எந்த வார்த்தையை கேட்டாரோ அதே வார்த்தையை அறிவித்தால் அதுக்கு ரிவாயத்துன் பில் லஃபு என்று சொல்வது. கருத்தை அதற்கு ஒப்பான கருத்தை பாவிக்கிற கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேறு வார்த்தைகளை போட்டால் ரிவாயத்துன் பில் மானா என்று சொல்வது. பெரும்பான்மையான முஹத்திஸீன்கள், பொதுவாக பெரும்பான்மையினர் அந்த சொல்லப்பட்ட வார்த்தை இல்லாமல் அந்த வார்த்தைக்கு ஒப்பான வார்த்தையும் போட்டும் அறிவிக்கலாம் என்று கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் இமாம் இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய இன்னொரு அறிவிப்பிலே மக்களுக்கு ஏவினார்கள் என்றும் சொல்லுகிற மாதிரி அவர்களுக்கு ஏவினார்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். யாருக்கு? அவர்களுக்கு. அவர்களுக்கு என்றால் நான் தான் இமாம் இப்னு அபி ஷைபா என்றால் ஹுசைமிடம் இருந்து நான் கேட்டதாக நான் என்னுடைய கிரந்தத்தில் பதிகின்றேன். அப்போது ஒன்றிலே மக்களுக்கு ஏவினார்கள் என்று சொல்கிறேன், இன்னொன்றிலே அவர்களுக்கு ஏவினான் சொல்கிறேன். அவர்களுக்கு என்றால் யார்? அந்த மக்கள் என்ற இடத்தில் வருகின்றது அவர்கள். எனவே இந்த அவர்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது எது? மக்கள் என்ற வார்த்தை. இந்த மக்கள் என்பது எவரை சுட்டி காட்டுகிறது? நோன்பு பிடித்தவர்களை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை.
எனவே அந்த அடிப்படையில் இமாம் இப்னு அபி ஷைபா அவர்களும் அறிவித்திருக்கிறார். இதேவேளை ஷூபாவினுடைய அறிவிப்பை எடுத்தால் ஷூபா இமாம் அபூ பிஸ்ரிடம் இருந்து ஹுசைன் கேட்ட மாதிரி கேட்டு அறிவிக்கிறார். இந்த ஷூபாவினுடைய அறிவிப்பு அவரிடமிருந்து கேட்ட மாணவர்கள் பலர் ஷூபாவிடமிருந்து பலர் கேட்டிருக்கிறார்கள். வெவ்வேறு வகையாக சிறு சிறு வித்தியாசங்களுடன் அந்த அறிவிப்புகள் வருகிறது. ஹுசைமுடைய அறிவிப்பிலே தான் இந்த ஹதீஸ் நிறைவாக பூரணமாக வருகிறது. ஷூபாவினுடைய அறிவிப்பிலே சில அறிவிப்புகளில் நிறைவாகவும் பெரும்பான்மை அறிவிப்பில் ஒரு சிறு பகுதியும் தான் வருகின்றது. ஒரு பகுதி வருகிறது, ஒரு பகுதி வரவில்லை. அதிலே ஷூபாவினுடைய அறிவிப்பில் சில முக்கியமாக இப்போது நான் பேசுகின்ற விடயத்துக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ்களை வெளிப்படுத்துவதற்கு சிலதை முன்வைக்கிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக ஆய்வு செய்யப்பட்ட ஹதீஸ்களைத்தான் நான் இங்கே முன்வைக்கப் போகிறேன். நான் சொல்லக்கூடிய சில ஹதீஸ்களில் சிலர் விமர்சனத்துக்கு வந்தால் அதிலே சில விமர்சனம் இருக்கிறது என்று எவராவது சொல்ல வந்தால் அந்த விமர்சனங்களை இப்போது எடுத்து அந்த விமர்சனம் என்ன என்றெல்லாம் விளக்கமாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதால் முடிவாக இது ஆதாரமானது என்பதை கண்டு ஆய்வின் முடிவைத்தான் இப்போது சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஹதீஸை எடுத்து விளங்கப்படுத்துகிற போது ஒவ்வொரு அறிவிப்பாளர்களிலேயும் ஆய்வுகள் சிலதிருக்கும். அதையெல்லாம் எடுத்து பேசப்போனால் விடிய விடிய பேசிக்கொண்டிருக்க வேண்டி ஏற்படும். அதனால் நான் ஆதாரபூர்வமான செய்தியாக காண்பதை சொல்கிறேன். அதில் யாராவது ஒரு விமர்சனம் இருக்கின்ற வந்தால் அந்த விமர்சனம் தவறான விமர்சனம் என்று பின்னர் அதற்கு பதில் சொல்ல வேண்டி ஏற்படும். அந்த விமர்சனங்கள் அது வந்த காலத்தில் பார்த்துக்கொள்வோம். சரி, ஷூபாவுடைய ரிவாயத்து இமாம் இப்னுல் ஜாத் அவர்களுக்குரிய முஸ்னத் என்ற கிதாபிலே இவ்வாறு ஒரு ரிவாயத்து வருகிறது. அறிவிக்கிறார்கள். யாரு? இமாம் இப்னு ஜாத் அறிவிக்கிறார்கள். ஷூபா எங்களுக்கு சொன்னார் என்னவாம், இது இன்னும் தெளிவாக வருகின்றது பாருங்கள். அதாவது யுஹத்திது அன் உமூமத்தின் லஹு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியலாருடைய சஹாபாக்களிலிருந்தும் இன்னார் சொன்னார், அன்னஹும் சாமு யௌம மின் ஷஹ்ரி ரமலான். என்னவாம், ஹதீஸிற தொடக்கமே இவ்வாறு வருகிறது. சஹாபாக்கள், அன்னஹும் என்றால் அவர்கள் என்றால் முன்னுக்கு சஹாபாக்கள் என்ற வார்த்தை வந்துட்டு, சஹாபாக்கள் ரமலானுடைய மாதத்திலே ஒரு நாள் நோன்பை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது ரமலானுடைய நோன்பு ஒரு நாளை பிடித்து இருக்கிறார்கள். இதிலே ஷவ்வால் என்ற வார்த்தை கடைசி அந்த வார்த்தை வரவில்லை. அப்போது பகலின் இறுதியிலே ஒரு பிரயாண கூட்டம் வந்தது. அவர்கள் நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று சான்று பகர்ந்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று வருகிறது. ஹதீஸினுடைய தொடக்கமே எப்படி வருகிறது? சஹாபாக்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று படர்க்கையாக வருகிறது. சஹாபாக்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள். அப்போது பிரயாண கூட்டம் ஒன்று வந்தது. அப்போது ரசூல் வந்து சொன்னார்கள், நாங்கள் பிறையை கண்டோம் என்று. அவர்கள் பிறையை கண்டதாக சான்று பகர்ந்தார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள். எவர்களுக்கு? முன்னுக்கு அவர்கள் யாரு? சஹாபாக்கள். இது ஒரு தெளிவான விடயம். என்றால் ஆரம்பமும் அவர்கள், பின்னுக்கும் அவர்கள் என்று வருகிறது. இதனால் தான் இந்த ஹதீஸை அறிவித்த எந்த ஒரு ஹதீஸ் கலை இமாமும் சிலர் கூறுவதை போன்று பிரயாண கூட்டம்தான் நோன்பு பிடித்து வந்ததாகவும் அவர்களை நோன்பை விடுமாறு ஏவினதாகவும் அரபு பாஷையை தாய்மொழியாக கொண்ட எந்த ஒரு ஹதீஸ் கலை இதை அறிவித்த எவரும் இதுக்கு கருத்து கொடுக்கவில்லை. மாறாக இப்போது நீங்கள் பாருங்கள், என்னது இதை அறிவிக்கக்கூடிய இமாம் தஹாவி அவர்கள் தங்களுடைய ஷரஹுல் மஆனி என்ற ஹதீஸ் கிதாபிலே இந்த ஹதீஸை அறிவிக்கிற போது
அதற்கு ஒரு தலைப்பிடுகிறார். அந்த ஹதீஸுக்கு ஒரு தலைப்பிடுகிறார். என்ன தலைப்பு என்றால், பாபுல் இமாமி யஃபூத்துஹு ஸலாத்துல் ஈதி ஹல் யுஸல்லிஹா மினல் கதி அம்லா. ஒரு ஹலீஃபா, இமாம் என்றால் ஒருத்தர் ஹலீஃபாவை நாடப்படுகிறது, முஸ்லிம்களின் அமீர். பெருநாளுடைய தொழுகை அவருக்கு தப்பி போய் விடுகின்றது. அதனால் அவர் அதனை அதே நாளில் அவர் மறுநாள் தொழுவாரா அல்லது இல்லையா? இமாமுக்கு தப்பி விடுகிறது. தப்பிவிட்டால் இமாம் எங்க இருக்கிறார்? இந்த ஹதீஸை எடுத்தால் மதீனாவில் இருக்கிறார் ரசூலுல்லாஹ், அவர்தான் ஹலீஃபா. எனவே அந்த மதீனாவில் இருந்தவர்கள் நோன்பு பிடித்தார்கள், நோன்பு தப்பிவிட்டது. பின்னர் வந்த ஒரு சாரார் சாட்சி சொன்னபோது நபிகளார் மறுநாள் தொழுமாறு ஏவுகிறார்கள். இதில் இமாம் தஹாவி எதை கொண்டு வாரார் என்றால், மதீனாவில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாவிற்கும் அவரோடு சேர்ந்தவர்களுக்கும் தப்பி போயிட்டு. இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் அந்த இமாம், அந்த ஹலீஃபா மறுநாள் என்ன செய்கின்றார்? தொழுவார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தொழுவார், அன்று நோன்பை விட்டு விட்டு தொழ வருகிறார் என்று இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹ் சட்டம் எடுக்க வருகிறார்கள். எனவே அவர்கள் என்ன கருத்து கொடுக்கிறார் என்றால், நோன்பை விட சொன்னது யாருக்கு? நோன்பு பிடித்திருந்த அந்த மதீனத்து மக்களுக்கு என்று அவர் அங்கே சொல்ல வருகிறார். இதேவேளை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை தங்களுடைய கிரந்தத்திலே அறிவிக்கிற போது அவர்கள் ஒரு தலைப்பிடுகின்றார்கள். என்ன தலைப்பு என்றால், இமாம், அதாவது முஸ்லிம்களுடைய அமீர், பெருநாள் தினம் அந்த குறிக்கப்பட்ட முதலாம் பெருநாள் நாளையிலே தொழுகைக்கு வெளியிறங்கவில்லை என்றிருந்தால், வெளியிறங்குவதற்கான நிலைமை அவருக்கு ஏற்படவில்லை என்றிருந்தால், இந்த ஹதீஸின்பிரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலையில் தொழவில்லை, செய்தி தெரியாததால் மாலையில் தான் அவர்களுக்கு செய்தி வந்தது, செய்தி வந்ததால் தப்பிவிட்டது. இவ்வாறு நிகழ்ந்தால் அவர் மறுநாள் இமாம் தொழுவார். அப்ப இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தொழுவிக்க போகின்றார் சஹாபாக்களுக்கு. அவர் தொழுவிக்க போகின்ற வேளையில் சஹாபாக்களையும் சேர்த்துக்கொண்டு எல்லோருடன் சேர்ந்து வெளியிறங்கி தொழ வேண்டி வரும். முதல் நாள் அவர்களுக்கு பெருநாள் என்பது தெரியாமல் தப்பி போயிட்டது. எனவே மறுநாள் தொழ வேண்டி வருகிறது. எனவே சஹாபாக்களை மலைத்து கொண்டு வெளியிறங்குவார். அது ரசூலுல்லாஹ் செய்தால் அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவர்களும் செய்வார்கள். அமீருக்கு தெரியவில்லை, பின்னர் தான் தெரிய வந்தது. தெரிய வந்தால் மறுநாள் தொழுகைக்காக வெளியிறங்கி போக வேண்டி வரும் என்ற தலைப்பின் கீழ் யார் கொள்கிறார்? ஹதீஸை இமாம் அபூ தாவூத் எழுதுகிறார். இமாம் அபூ தாவூத் ஏன் இவ்வாறு எழுதுகிறார் இந்த ஹதீஸை? அங்கே நோன்பை விட சொன்னது யாருக்கு? நோன்பு பிடித்திருந்த சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் நோன்பை பிடித்திருந்தார்கள். அவர்களுக்கு அன்று பெருநாளுடைய தினம் என்பது தெரியவில்லை, பிறை தென்படாததால் பிரயாண கூட்டம் ஒன்று அவர்கள் வந்து நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று சொன்னார்கள். அதனால் அவர்கள் ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு ஏவி அவரும் மற்ற சஹாபாக்களும் தொழுந்தடலுக்காக மறுநாள் போவார்கள். இவ்வாறு தான் ஒவ்வொரு அமீர்மாரும் செய்வார்கள், செய்ய வேண்டும். ஒரு சமூகத்தின் தலைவர்கள் இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று அந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை வைத்து சட்டம் எடுக்கிறார் இமாம் அபூ தாவூத். இந்த அவர் சட்டம் எடுக்கிறது ஏன் சொல்லுங்க என்றால், இந்த ஹதீஸினுடைய வார்த்தையை வைத்து, இந்த ஹதீஸில் வந்த அரபு முறையை வைத்து உலகத்தில் வாழ்ந்த முஹத்திஸீன்கள் எல்லாம் சாதாரணமாக இதன் கருத்தை இப்படித்தான் வழங்கினார்கள். சிலர் கூறுவதை போன்று, அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் ஷூபா அவர்கள் சஹாபாக்கள் நோன்பு நோட்டிருந்தார்கள் என்று
படர்க்கையாக சொல்லி அவர்களுக்கு ஏவுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கிற அதே வேளை அவர்கள் சொன்னதாக வேறு அறிவிப்புகள் சஹாபாக்கள் என்று படர்க்கையாக வார்த்தை பாவிக்கப்படாமல் நாங்கள் நோன்பு பிடித்திருந்தோம், அந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிரயாண கூட்டம் வந்தார்கள், பிறை கண்டதாக சான்று பகர்ந்தார்கள், அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடுமாறு அவர்களுக்கு ஏவினார்கள் என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது. இந்த வேளையில் நான் அபூ பிஷ்ர் என்பவரிடமிருந்து ஹுஷைம் என்பவரும் கேட்டார், ஷோபா என்பவரும் கேட்டார். ஹுஷைமுடைய அறிவிப்புத்தான் இரண்டு பேருடைய அறிவிப்பில் மிகவும் உறுதியானது என்று நான் சொன்னேன். இரண்டு பேரும் உறுதியானவர்கள், ஹதீஸு கலையில் மிகவும் உச்ச நிலையில் உண்மையானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். என்றாலும் இவ்விரண்டு பேருக்கிடையில் சில வார்த்தைகளிலே முரண்பாடு போல இருந்தால் எவரை முற்படுத்தி விடுவது என்ற கேள்வி இப்போது அல்ல அப்போதே ஏற்பட்டிருக்கிறது ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கிடையில். இதை நாங்கள் ஹுஷைமை பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுகிற போது வருகின்ற கூற்றுகளை அவதானிக்கலாம். ஹாரிஸ் என்பவர் சொல்கின்றார், நான் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி என்பவரிடம் கேட்டேன். இவங்கெல்லாம் ஹதீஸ் கலை விற்பனர்கள். சுஃபியானு சௌரியும் ஹுஷைமும் ஒருவருக்கொருவர் முரண்படச் சொன்னால், ஒரே செய்தியை ஒருவருக்கொருவர் முரண்படச் சொன்னால் யாரை எடுத்துக்கொள்வது என்று நான் கேட்டேன். சுஃபியானு சௌரி என்றால் அவரும் இவர்களை போன்று உச்ச நிலையில் உள்ள நம்பகமான அறிவிப்பாளர். அப்போது அவர் சொன்னார், இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ஹுஷைம் அஸ்பத் பிஹி, இவ்வாறான வேளையில் ஹுஷைம் தான் உறுதியானவர் என்று சொன்னார். அப்போ திருப்பி கேட்டேன், ஷுஅபாவும் ஹுஷைமும் முரண்பட்டு கொண்டால் யாரை எடுத்துக்கொள்வது என்று கேட்டேன். அப்போது அதற்கு இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி சொன்னார், அதற்கும் அப்படித்தான், ஹுஷைமைத்தான் முற்படுத்த வேண்டும். ஷுஅபாவும் சுஃபியானும் இரண்டு பேரும் சேர்ந்து ஹுஷைமுக்கு மாற்றமாக அந்த செய்தியை சொன்னால், ஹுஷைமுக்கு மாற்றமாக இவ்விரண்டு பேரும் மாறி சொன்னால் அந்த வேளையில் இவ்விருவரையும் எடுத்துக்கொள்ளலாம். தனித்தனியே வரும்போது ஷுஅபாவா ஹுஷைமா என்றால் ஹுஷைமைத்தான் எடுக்க வேண்டும் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி அவர் சொல்கின்றார். இதே மாதிரி இன்னும் ஒரு கூட்டையும் பார்க்கலாம். அலி பின் ஹஜர் என்கிற அந்த ஹதீஸ் கலை வல்லுநர் சொல்கிறார், அபூ பிஷ்ர் விடயத்தில் ஹுஷைம், ஜுஹ்ரி விடயத்தில் இப்னு உயைனா எப்படியோ அதே மாதிரி அபூ பிஷ்ருடைய விடயத்திலே எல்லா அறிவிப்பாளர்களையும் ஹுஷைம் முந்திவிட்டார் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது என்னவென்றால், அபூ பிஷ்ரிடம் இருந்து ஒரு செய்தியை பலரும் கேட்கிறார்கள். இந்த குறிக்கப்பட்ட ஹதீஸிலேயும் வருபவர் அபூ பிஷ்ர் தான். அபூ பிஷ்ர் என்கிறவர் தான் இந்த குறிக்கப்பட்ட ஹதீஸிலேயும் வருகிறார். அபூ பிஷ்ர் என்கிற அறிவிப்பாளரிடமிருந்து ஒரு செய்தியை பலர் கேட்டு அறிவித்தால் அதிலே ஒருவருக்கொருவர் முரண்பாடாக ஒரு செய்திகளை சொன்னால், அபூ பிஷ்ர் சொன்னதாக சொல்கின்றவர்களில் முரண்பாடு ஏற்பட்டால் ஹுஷைமைத்தான் முற்படுத்த வேண்டும். ஹுஷைம் அபூ பிஷ்ருடைய செய்திகளை சொல்வதில் மிக உறுதியானவர் என்று இந்த அலி இப்னு ஹஜர் என்கிறவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி அவர் மேலும் ஒரு வார்த்தை சொல்கிறார், சுஃபியானு சௌரியை விட, சுஃபியானு சௌரி மகா உச்சமமான மனன சக்தி உள்ள அறிவிப்பாளர், இவரை விட
ஹுஷைம் ஹதீதை மிகவும் மனனம் செய்பவராக இருந்தார். இதை சொல்லபோது இதை கேட்டுக்கிருந்தவர் சொல்கிறார், அப்போ நான் அப்துல் ரஹ்மானிடம் ஆச்சரியப்பட்டு கேட்டேன், சுஃபியானை விடவும் மனன சக்தி உள்ளவரா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், ஹுஷைம் ஹதீதிலே சுஃபியானுக்கு முடியாத அளவுக்கு ஒரு ஹதீதிலே மிகவும் குவத்தாக உறுதி உள்ளவராக இருந்தார், அவரை விட இவர் கடும் உச்சநிலை உள்ளவராக இருந்தார் என்று சொல்கிறார். அதே மாதிரி இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்ற போது, இவரெல்லாம் பெரிய முஹத்திதீன்கள், காலம் எல்லோருடைய மனன சக்தியிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தியது, ஆனால் ஹுஷைமுனுடைய மனன சக்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார். ஒருவருக்கு வயது போக போக மறதி வாரது, அது மாதிரி காலம் போக மனிதனுக்கு மறதி ஏற்படுறது. ஆனால் இந்த ஹுஷைம் என்கிறவருடைய மனன சக்தியில் அவருடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொல்கிறார். அதே மாதிரி இமாம் அபு அவானா என்று சொன்னேன், 3 பேர் அபு பிஸ்ரிடம் இருந்து கேட்டார்கள், அதில் ஒரு அபு அவானா என்று சொன்னேன். அவரும் ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், அவருக்கும் கிதாப் இருக்கிறது, முஸ்னது அபி அவானா என்று கிதாப் இருக்கிறது. இந்த இமாமினுடைய ஞாபக சக்தியை விட என்னிடத்திலே ஹுஷைம் மிக உறுதியானவர் என்று அவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் பலரோடு ஒப்பிட்டு பல இமாம் அபூ ஜுர்ஆ அவரிடம் கேட்கப்பட்டது, இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ ஹாத்திமிடம் கேட்கப்பட்டது. இப்படி கேட்கப்பட்ட போதெல்லாம் ஹுஷைம் ஞாபக சக்தியில் எல்லோரையும் விட மிக உறுதியானவர் என்று சொல்லப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே இந்த குறிக்கப்பட்ட ஹதீஸிலே அபூ பிஸ்ர் என்பவரிடம் இருந்துதான் பிரிகின்றது. இந்த அபூ பிஸ்ரிடம் இருந்து கேட்கிறவர் ஒருவர் ஹுஷைம், ஒருவர் ஷூபா. ஹுஷைமினுடைய அறிவிப்பிலே எப்படி வருகிறது, அந்த நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மக்களுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு ஏவினார்கள். பிறையின் செய்தி சாட்சிகள் மூலமாக உறுதியான போது மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள், மறுநாள் தொழுந்தலுக்கு போகுமாறு கட்டளையிட்டார்கள் வருகிறது. ஷூபாவினுடைய அறிவிப்புகளில் மக்களுக்கு என்கிற வார்த்தையை விட கூடுதலாக வருகின்ற வார்த்தை அவர்களுக்கு ஏவினார்கள், அவர்களுக்கு ஏவினார்கள் என்று வருகிறது. இந்த அவர்களுக்கு ஏவினார்கள் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய சப்ஜெக்ட் அல்ல. ஆனால் சிலர் ரொம்ப தவறான முறையில் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் என்கிறது வந்த பிறையை கண்டு விட்டு சாட்சி சொன்ன பிரயாண கூட்டத்தினருக்கு என்று கருத்தை திருப்பி விட்டார்கள். அது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு சகோதரர் பேச நான் கேட்டேன், இந்த மக்களுக்கு என்ற அறிவிப்பு அது பலவீனமான அறிவிப்பு, அது சாதாரண அறிவிப்பு என்று இந்த ஹதீஸை பற்றி டீப்பாக ஆய்வு செய்யாமல் பேசிவிட்டார். இவர் இவ்வாறு பேசிய போது நம்ம கொஞ்சம் டீப்பாக போன போதுதான் அவர் மாபெரிய தவறிலே அவர் தவறான முறையில் பேசியுள்ளார் என்பது தெரிய வந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு மிக தெளிவாக இந்த செய்தி வந்திருக்கிறது. இதனால் தான் நாங்கள் ஷவ்வாலுடைய தலைப்புறை தென்படாததால் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தோம். பிரயாண கூட்டம் வந்து பிறை கண்டதால் சாட்சி சொன்னார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்ற இந்த ஹதீஸு மிகவும் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக மிக ஒரு யாருமே சந்தேகப்படாத அளவுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. நோன்பு பிடித்த அந்த மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள். இதை அறிவிக்கிற போது கருத்து ரீதியாகவும் அறிவிக்கலாம் என்ற அடிப்படையில் ஷூபா அவர்களுக்கென்று அறிவித்திருக்கிறார். சில ஷூபாவிடமிருந்து கேட்டவர்கள் அதை அறிவிக்கிற போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அலி இப்னுல் ஜாத் தன்னுடைய கிரந்தத்திலே ஷூபா சொன்னதாக சொல்லுகிற செய்தி, சஹாபாக்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள் என்று அந்த அவர்களுக்கு அந்த அதாவது அந்த சஹாபாக்களை நோக்கி
சொல்கின்ற மாதிரி அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று வருகின்றது. எனவே இந்த ஹதீஸிலிருந்து முஹத்திஸீன்கள் கருத்து வேறுபாடு இல்லாத அளவிற்கு, பாஷையில் எந்த குழப்பம் இல்லாத அளவுக்கு தெளிவான இந்த விடயத்தில் மிக தெளிவாக ஒருமித்த கருத்தை அவர்கள் முன்வைத்துத்தான் நோன்பை விடுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டது தனது பகுதியிலே பிறை தென்படவில்லை என்று நோன்பு பிடித்துக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்குத்தான். பிறை கண்ட செய்தி எங்கேயோ இருந்து வந்த பிரயாண கூட்டம் நேற்று பிறை கண்டதாக இன்று மாலை வந்து சொன்னபோது ரசூலுல்லாஹ் எந்த கேள்வியுமே கேட்காமல், முஸ்லிம்களுடைய பகுதியிலா காவிர்களின் பகுதியிலா, எத்தனை கிலோமீட்டர் கிழக்கிலா மேற்கிலா, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்ன நபி, பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்ன நபி, நாம் காணாவிட்டாலும் நமது பகுதியில் காணாவிட்டாலும் எங்கேயாவது யாரோ வந்து பிறை தென்பட்டு விட்டதென்று 29 முடித்துவிட்டு இருக்கிற போது அங்கே சொன்னதால் மாதம் தொடங்கிவிட்டது, மறுமாதம் தொடங்கிவிட்டது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை வைத்து சட்டம் எடுக்க, அதாவது ரசூலுல்லாஹ்வினுடைய பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்ற ஹதீஸி நபியலாருடைய அந்த சொல்லை, நபியலாருடைய செயலை வழங்கப்படுத்துகிறது. எப்படி வழங்கப்படுத்துகிறது? நாம் காணாவிட்டாலும், நமது பகுதியில் காணாவிட்டாலும், நமது கட்டுப்பாட்டு பகுதியில் காணாவிட்டாலும், இன்னொருவர் நம்பகமாக சாக்கி சொல்லக்கூடியவர்கள் பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு 29 முடித்து விட்டு இருக்கிறோம், அல்லது 30 நோன்பை பிடித்துக் கொண்டு பாலையில் இருக்கிறோம், பிறையின் செய்தி எங்களுக்கு இரவு பிறை தென்பட்ட செய்தி காலையில் வந்து சேருகிறது என்றால் நாம் நோன்பை எடுத்துக் கொள்வது. அன்று மதினமா நகரம் இருந்த தூரத்தை விட மிகச் சிறிய தூரத்தில் இந்த முழு உலகம் இப்போது இருக்கிறது. தொழில்நுட்ப வசதிகளின் முன்னேற்றத்தால் மிக ஒரு சிறியதொரு உள்ளங்கையிலே முழு உலகத்தின் தூரம் இருக்கிறது என்கிறது எங்களுக்கு இந்த உலகத்தை மதினாவின் தூரத்தை விட சிறுசாக்கி விட்டது என்பதை நாம் அறிகிறோம். இப்போது எப்போது இந்த தொழில்நுட்பங்கள் இல்லாமலாகி விடுகிறதோ, எங்களுக்கு செய்திகள் வந்து திடீரென சேராத நிலை ஆகிவிடுகிறதோ, அந்த வேளையில் என்ன செய்து கொள்வது என்பது நாங்கள் பழைய நிலைக்கு மீண்டும் ஆக வேண்டி ஏற்படும். ஏனென்றால் இறைவன் சக்திக்கு அப்பால் எங்களை கஷ்டப்படுத்த மாட்டான், எங்களை சக்திக்குட்பட செய்வதையே இறைவன் கேட்பான் என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக ஒரு கருத்தை முன்வைப்பதால், இந்த ஹதீஸினுடைய கருத்தை மாற்றி கூறுவதால் இந்த சட்டத்தை, அதாவது ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் தென்படுகின்ற பிறையின் செய்தியை வேற்றாரும் எடுக்கலாம் என்று எடுக்கிற சட்டத்தை அது பிழை என்று சொல்லுவதென்றால் இந்த ஹதீஸின் கருத்தை மாற்றினால் தான் பிழை என்று சொல்லலாம். எனவே அதனால் பிழையான முறையில் அங்கே கருத்து கொடுக்கப்படும், அவதானிக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் என்ன சொல்கிறோம், இவ்வாறு எந்த ஹதீஸ் கலை அறிஞர்களும் விளங்கவில்லை. எதுவரை என்றால் ஷோபாவினுடைய அறிவிப்பிலே அவர்களுக்கு ஏவினார்கள் என்ற அறிவிப்புகளை அறிவித்த இமாம்களும் அவ்வாறு இந்த அவர்கள் என்பது நோன்பு பிடித்திருந்த சஹாபாக்களை பார்த்துதான் மீள்கிறது என்பதை விளங்கினார்கள். இது அரபு பாஷையிலே இல்திஃபாத் என்று ஒன்று இருக்கிறது. அது எல்லா பாஷைக்கும் இருக்கிறது. என்ன அது இல்திஃபாத் என்றால், படற்கையில் பேசுகின்ற நான் திடீரென முன்னிலைக்கு மாறுவது, அல்லது முன்னிலையில் பேசிய நான், முன்னிலையில் ஒருவரை பேசுகின்ற நான் திடீரென அந்த முன்னிலையில் உள்ளவரை படற்கையில் நிலையில் வைத்து பேசுவது, அல்லது தன்னிலையில் பேசிய நான் திடீரென தன்னிலையில் இருந்து படற்கை நிலைக்கு தன்னிலையில் உள்ளவரை எடுத்து பேசுவது. இது ஒவ்வொரு பாஷையிலும் இருக்கிறது. பெரிய பெரிய ஸ்பீச்சுகளிலே நீங்கள் அவதானிக்கலாம். ஒருவர் நாங்கள் என்று பேசிக்கொண்டு போகிற போது திடீரென அவர்கள் என்று மாறுவார். அவர்கள் என்று மாறிய அந்த அவர்கள் முன்னுக்குள்ள நாங்களை பார்த்து மீளும்.
இதற்கு உதாரணமாக இது பாஷையில் சாதாரணம் என்கிற அதே வேளை குர்ஆனிலேயும் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். உதாரணமாக குர்ஆனில் பல இடங்களில் வந்திருந்தாலும் இந்த வேளையில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே வசனம் என்ன முந்து சூரத்து யூனுஸிலே 22வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், அவனே உங்களை தரையிலும் கடலிலும் வழி நடத்துகிறான். எதுவரை என்றால், நீங்கள் கப்பலிலே ஏறியிருக்கின்ற போது அவர்களை மனமான காற்றோடு கப்பல் எடுத்துச் செல்கின்றது. அவர்களும் அதனால் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற போது புயல் காற்று அந்த கப்பலை வந்தடைந்து அனைத்து பக்கத்தாலும் அலைகள் அவர்களை மூழ்கி அலைகளும் அவர்களிடத்தில் வந்தது. அதனால் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், இந்த அலைகளால் இவர்கள் சூழப்படுவார்கள், அவர்கள் பிடிக்கப்பட்டு விடுவார்கள் என்று எண்ணியதால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஹ்லாஸோடு பிரார்த்திக்கிறார்கள், எங்களை இதிலிருந்து நீ காப்பாற்றினால் நன்றியுள்ளவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று இங்கே வருகிறது. இந்த வசனத்திலே இறைவன் முன்னிலையில் பேசி படர்க்கைக்கு மாறுகிறான். எப்படி? உங்களை அல்லாஹ் தரையிலேயும் கடலிலேயும் நடத்தாட்டுகிறான், நீங்கள் கப்பலிலே இருக்கின்ற வேளையில் அவர்களை மனமான காற்றின் மூலம் அந்த கப்பல் எடுத்துச் செல்கிறது. இங்கே அவர்களை என்பது யாரை? எவர்கள் கப்பலிலே இருக்கிறார்களோ அவர்கள், அதாவது நீங்கள். இதற்கு சொல்வது இல்திஃபாத், முன்னிலையிலிருந்து படர்க்கைக்கு திரும்புகிறான். இங்கே எதை வைத்து விளங்குவது? அவர்கள் என்று யாரை சொல்லப்பட்டதோ அவர்கள் கப்பலில் இருப்பவர்களைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எதன் மூலம் விளங்குவது? முன்னுக்கு பின்னுக்குள்ள அந்த நிலைமை, முன்னுக்கு சொல்லப்படுகின்ற பின்னுக்கு சொல்லப்படுகின்ற விடயத்தை பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். இறைவன் ஒரு சாராரை பற்றி அழகாக சொல்கிறான், நீங்கள் கப்பலிலே ஏறி இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பின்னர் அவர்கள் என்று திடீரென மாறுகிறான்.
இந்த அவர்கள் என்று அங்கே யாரையும் சொல்லப்படவில்லை. இன்னொரு சாரார் கப்பலில் இருந்தால் என்று சொல்லப்படவில்லை. எனவே சொல்லப்பட்டிருந்தாலும் கப்பலில் உள்ளவர்களை பார்த்து அது பொருத்தமாக இருந்தால் அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். இதற்கு இல்திஃபாத் என்று சொல்வது. இது மாதிரி குறிக்கப்பட்ட ஹதீஸிலே, அதாவது தெளிவாக ஏவப்பட்டது நோன்பை பிடித்த மக்களுக்கு என்பது வந்திருந்தாலும் சில அறிவிப்புகளை வைத்து தவறாக வழங்கினார்கள். என்னது? அதாவது சில அறிவிப்புகளில் இவ்வாறு வந்தது. நான் சொன்னதை போன்று சஹாபாக்களிலிருந்தும் அன்சாரிகளைச் சேர்ந்தவர் எங்களுக்கு சொன்னார், ஷவ்வாலுடைய பிறை எங்களுக்கு மறைக்கப்பட்டது. இப்போ எங்களுக்கு மறைக்கப்பட்ட ஷவ்வாலுடைய பிறை, ஆனால் நாங்கள் நோம்பாளியாக ஆயிட்டோம். காலையில் நோம்பாளியாக காலை பொழுது அடைந்தோம். பகலினுடைய கடைசியிலே ஒரு பிறையான கூட்டம் வந்தது. அவர்கள் நேற்று நாங்கள் பிறையை கண்டதாக சாக்கி சொன்னார்கள். இதனால் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று வந்த இந்த செய்தி சில அறிவிப்பில், இந்த ஷூபாவினுடைய அறிவிப்பில், சில ஹுசைமினுடைய அறிவிப்பில் அவர்களுக்கு என்று வந்தது. எனவே நோன்பை விடுமாறு ஏவின அவர்களுக்கு என்றால் இங்கே அவர்கள் என்கிற வார்த்தை இங்கே இருக்கிறது. யார் அவர்கள்? அறிவிக்கிற செய்தியை அறிவிப்பவர்கள் யாரு? சஹாபாக்களை சேர்ந்தவர். சஹாபாக்களை சேர்ந்த ஒருவர் தான் அன்சாரிகளை சேர்ந்தவர் தான் சொல்லுகிறார். எனவே இந்த அவர்கள் என்கிறது எங்கே பார்த்து மீளப்போகுது என்றால் முன்னுக்கு இருக்கக்கூடிய நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து மீளப்போகின்றது. ஆனால் சிலர் என்ன செய்து விட்டால் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரயாண கூட்டத்துக்குத்தான் நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று கருத்தை திருப்பி விட்டார்கள். இதுதான் இங்கே நடந்த ஆகப்பெரிய பிழை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே நமது வழக்கிலே ஒருவருடைய செய்தியை சொல்லுகிற போது கருத்து மாறுகிறதை நாங்கள் அவதானிக்கலாம். எப்படி? இந்த ஹதீஸை வைத்து பார்ப்போம். இப்போது அன்சாரிகளை சேர்ந்தவர் எனக்கு சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் சொன்ன செய்தியை நான் இன்னொருவருக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னார்? அவர் சொன்னார், நாங்கள் பிறை தென்படாமல் நோன்பு பிடித்தோம். இந்த வேளையில் பிரயாண கூட்டம் வந்தது, சாக்கு வாழ்ந்தார்கள், நாங்கள் பிறையை கண்டோம் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு திருப்பி நான் என்ன செய்வேன் என்றால் என்ற நிலையிலிருந்து நான் பேசுவேன். அவர் சொன்ன அந்த செய்தியை சொல்லிவிட்டு திருப்பி நான் சொல்வேன், அதனால அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று யார் சொல்றேன்? இப்ப நான் சொன்னால் இது எந்த வார்த்தை? முதல் சொன்னது நாங்கள் பிறை தென்படாதால் நோன்பை பிடித்துக் கொண்டிருந்தோம், பிரயாண கூட்டம் ஒன்று சாக்கி சொன்னது என்று அவர் சொன்னார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள் என்று இந்த செய்தியை சொன்னவர் இருக்கிறாரே, அவர் அறிவிப்பாளர், அந்த அன்சாரிகளிடம் இருந்து கேட்டவர், அந்த சஹாபாக்களிடம் இருந்து கேட்ட அறிவிப்பாளர், அவர் தன்மையிலிருந்து படற்கைக்கு மாறி சொன்னாலும் இப்படி வரும். இது சாதாரணமாக பாசையில் உள்ளது. அப்ப அதனால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு ஏவினார் என்று நாம் சொன்னால் சாதாரணமாக விளங்கும், முன்னுக்கு இருக்கிறவர்கள் விளங்கும். ஏன்? பிரயாண கூட்டத்தில் உள்ளவர்கள் நோன்பு பிடிப்பது கிடையாது. நோன்பை பிறையை கண்டு நோன்பை விடுங்கள், பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள் என்று இரண்டையும் சேர்த்துத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது ஒரு தெளிவான விடயம். பிறையை கண்டால் நோன்பை பிடிக்கணும் என்று தெரிந்த சஹாபாக்களுக்கு பிறையை கண்டால் நோன்பை விட வேண்டும் என்று தெரியாமல் பிறையை கண்டுவிட்டு நபியலாடம் பிறையை கண்டுவிட்டு நோன்பை விடுவதாண்டு தீர்ப்பு கேட்க வந்தார்கள் என்று ஹதீஸ்களில் இல்லாத வார்த்தையை எல்லாம் அப்படியே தூக்கி ஹதீஸில் செருகிறார்கள். இது பாவம். நபியலார் சொல்லாத வார்த்தைகளை ஹதீஸில் இருப்பதாக போடக்கூடாது. சில சகோதரர்கள் அப்படி போட்டு விடுகிறார்கள். இல்லை, அப்படி
அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததோ பிரயாண கூட்டம், அவர்களை இரவோடு இரவாக தொழுந்துடலுக்கு போய் சேருமாறு சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் பிறையை கண்டது நேற்று மாலை, வந்தார்கள் இன்று மாலை. இதற்கிடையில் 24 மணித்தியாலம் அவருடைய சொந்த ஊர் ஏதென்றும் வரவில்லை, எந்த இடத்தில் கண்டால் என்றும் வரவில்லை. பிரயாணிகளுக்கு பெருநாளும் கடமை இல்லை, நோன்பு பிடிப்பதும் கடமை இல்லை. சஹாபாக்களுக்கு பிறையை கண்டு நோன்பு பிடிக்க சொன்னால் பிறையை கண்டு நோன்பை விட வேண்டும் என்பது அடிப்படையில் தெரிஞ்ச விஷயம். ரெண்டையும் சேர்த்துத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று தெரியும் ஒன்று தெரியாமல் இருக்கும் என்று வாதிடுவதெல்லாம் இந்த ஹதீஸ் தெளிவாக வந்திருக்க ஒரு புறம் அதையும் விட்டுவிட்டு பாஷையிலே இதற்கு சாத்தியமானதுங்கிற சப்ஜெக்ட் இல்திபாத்திலே வந்திருக்கிறது என்பதையும் விட்டுவிட்டு நாம் ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு ஹதீஸுக்கு பொக்கெட்டால் நமது பொக்கெட்டால் வார்த்தைகளை போட்டு இப்படித்தான் இந்த ஹதீஸை விளங்கணும் என்றால் அப்படி யாரும் விளங்கவில்லை. இது சம்பந்தமாக முன்னரும் பல சீடிகளின் மூலம் பேசப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இரவோடு இரவாக வெளியிறங்கி சொன்னால் அவர்கள் இன்று மாலை வந்து அதற்கு என்ன சொல்வார்கள் என்றால், அப்போ ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமாம், அவர்கள் ஊர் பக்கத்தூராக இருக்கும், அதுக்குத்தான் இரவோடு இரவாக போக சொன்னார்கள். முதல்ல அவங்க நோன்பு பிடித்தாள் என்று வரவில்லை, நோன்பு பிடித்தது சஹாபாக்கள் வந்திருக்கிறது. எனவே நோன்பு பிடித்தவர்கள் தான் இந்த செய்தியை சொன்னார்கள். நாங்கள் தான் நோன்பு பிடிச்சிக்கிருந்தோம் அப்பா, நாங்கள் பிடிச்சிக்கிருந்தோம், எங்களுக்கு இது சவாலுடைய நாளாண்டு தெரியாமல் இருந்தது. இந்த வேளையில் தான் ஒரு சாரர் வந்து சாக்கி சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்றால் இந்த செய்தியை சொல்றவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள்? இடையிலே எங்களுக்கு செய்தி வந்தது, அதனால நாங்கள் நோன்பை விட வேண்டி வந்தது என்பதை சொல்வதற்காக சொல்ல வருகிறார்கள். அது வெளிப்படை. அதை விட்டுவிட்டு ஹதீஸை அரபு பாஷையின் விதிகளுக்கிணங்கவும் விளங்காமல் ஹதீஸ்களில் வந்த வார்த்தையை வைத்து ஒரு ஹதீஸில் வந்த வார்த்தையை விளக்கமாக இன்னொரு ஹதீஸில் வந்த அதே வார்த்தையை வைத்து விளங்காமல் அது கொப்பான அது எதை விளங்கப்படுத்துகிற இந்த அவர்கள் என்பது மனிதர்கள் என்றால் அடிப்படையில் நோம்பாளிகள். இன்னொரு வார்த்தையில் சூபாவுடைய அறிவிப்பிலே இமாம் இப்னு ஜாதுர் அறிவிப்பில் அது யாரு? மதீனாவில் இருந்த அவர்கள் என்பது அந்த சஹாபாக்களை பார்த்து முல்வது என்றெல்லாம் வந்திருக்கிறது. எனவே இவ்வாறு தெளிவாக நோன்பை விடுமாறு ஏவியது ரசூலுல்லாஹ் வேற்று செய்திகளை வைத்து, அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, நம்முடைய பகுதியினருக்கு நோன்பை விடுமாறு கட்டளலாம் என்பதற்கு சான்றாக வரக்கூடிய நபிகளாருடைய புறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், புறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்ற ஹதீஸுக்கு விளக்கமாக வரக்கூடிய அந்த ஹதீஸின் கருத்துக்கு பிழையான விளக்கம் கொடுப்பது, இமாம்கள் கொடுக்காத மாதிரி கொடுப்பது அது பிழையாகும். அரபு இலக்கணவாதிகள் இவ்வாறு கொடுக்கவில்லை. அதனால் தான் அதற்கு சான்றாக நான் இன்னும் சில இந்த ஹதீஸை எப்படி விளங்கி இருக்கிறார் என்பதை, இந்த ஹதீஸுக்கு எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை இமாம்களுடைய விளக்கத்திலிருந்து பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மற்றொரு அறிவிப்பு வருகிறது, ஷூபாவுடைய அறிவிப்பு பாருங்கள். அது எப்படி வருகிறது என்றால், ஷூபா அல்ல, ஹுஷைமுடைய அறிவிப்பு. அதிலே வருகிறது, இமாம் இப்னு அபி ஷைபா அவர்கள், இமாம் பைஹக்கி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவித்துவிட்டு அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் ஷாஃபி இமாம் சொல்கிறார், நாங்கள் இந்த ஹதீஸ் சஹீஹாக இருக்கின்ற போது அதன் அடிப்படையில் செயற்படுவோம். முஸ்லிம்களின் அமீர், இந்த அமீர் என்ற வார்த்தை அதாவது அவர் கூறுகின்றதில் ஃபைல்லம் யஹ்ருஜ் பிஹிம் மினல் கத், மறுநாள், இன்று பெருநாள் என்று தெரிந்து நாம் நோன்பு தொழவில்லை, இன்று
அந்த ஹதீஸின் பிரகாரம். அதனால் என்ன செய்யணுமாம்? மறுநாள் தொழப்போகணுமாம். ஷாஃபி இமாம் சொல்லார், பைஹக்கி இமாம் எடுத்தெழுகிறார். மறுநாள் அவர் போக கிடைக்காவிட்டால், காலையில் தொழுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் அதற்கு அடுத்த நாள் தொழ வேண்டும். இது எப்படி சொல்லாண்டால், ஃபைல்லம் யஹ்ருஜு பிஹிம் மினல் கத், அந்த மக்களை கூட்டிக் கொண்டு இமாம் வெளியிறங்கவில்லை என்றால், பிரயாண கூட்டத்தை வெளியிறங்குமாறு சென்றால் இந்த இமாம் அமீர் தொழுகிற சப்ஜெக்ட் எல்லாம் பெறாது. பிரயாண கூட்டத்துக்குத்தான் ஏவினார்கள் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய டிரான்ஸ்லேஷன் என்றால், பிரயாண கூட்டத்தோட சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும். என்ன வழங்குகிறார்கள்? அந்த உரிய நாளையிலே அந்த மக்களுக்கு அமீர் இன்று பெருநாள் என்று தெரியாததால் தொழாமல் போய்விட்டார்கள், பின்னர் தான் தெரிய வந்திருந்தால் மறுநாளையில் அந்த அமீர் அந்த மக்களையும் அழைத்து கொண்டு மறுநாள் தொழப்போவார். அப்போ அமீர் மக்களையும் கூட்டிக் கொண்டு தொழப்போவார் என்றால் அதில் கருத்து என்ன? இந்த ஹதீஸை எப்படி வழங்கி இருந்தார் இமாம் ஷாஃபி? அதுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு? இது என்ன வழங்குகிறார்? பாஷை என்ன? இது அரபு பாஷைக்காக சொல்லேன். ஒரு இமாமினுடைய விளக்கத்தை எடுப்பதற்காக பேசவில்லை. நான் பாஷை டிரான்ஸ்லேஷனை பற்றி பேசுகிறேன். ஒரு விளக்கம் பேசுகிறான்னு சொல்லலாம். இது விளக்கத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, மொழிபெயர்ப்போடு சம்பந்தப்பட்டது. இதே மாதிரி இன்னொன்றை பாருங்கள்.